போன் இந்த நேரம் போன் கேட்கக்கூடாது. என்னடா என்ன செஞ்சா அவர் அடிக்கிறதுக்கு? போன் கேட்டியா? உங்க அம்மாட்ட வா. என்ன செய்யறாங்க? உங்க அப்பா என்ன ஓசிக்கு வந்ததுன்னா பிள்ளை அடிக்கிறாரு. உங்க அப்பா கழிவு இருக்கா இல்லையா? எதுக்கு அடிக்கிறாரு? இவன் என்ன படிக்கிறானா? போட அடி. அடியா விட்டு வரேன் உங்க அப்பாவா. அம்மா எந்த நேரம் போய் படிக்க வேண்டாமா? உங்க மகள் என்ன செய்யறா? இத்தனை வயசாவது போய் போகணுன்றா. இந்த பையனை போட்டு போனதுக்கான்ட்டு அடிக்கிறா. இங்க வந்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கியா? உங்க மகன் நான் ஒரு ஓகே பையனா? அதான்டா நடிக்கிறீங்க குடும்பமே. தண்ணி எப்பா இருங்கப்பா, தண்ணி வந்துட்டாரு. எப்பா எல்லாரும் இருக்கீங்களா? எப்பா தண்ணி வந்துட்டு வரேன்ப்பா. என்னங்கப்பா தண்ணி? என்னங்கப்பா தண்ணி? இதெல்லாம் போனாலே தான் நடக்குது. தெரியுமாப்பா உடம்புக்கு? இப்படியே அடிப்பீங்க எங்கப்பா? முன்னாடி அடிச்சா இல்ல அந்த பையன் இவனால ஏன்டா நீ போன உயிர் எடுக்கிற? ஒரு வயசானவர் அவரை போய் அவரு பாவம் தானே. நீ தான் காரணம். பாருங்க மாமாக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறது? படுத்துங்க படுத்துங்க. பேனா போடு பேனா போடு பேனா போடு. நாளை கட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் கட் பண்ணிருக்கணும். போட்டு தொலை பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நானே செஞ்சேன். என் பிள்ளை வாழ முடியாது சாமி. என் பிள்ளைய கூப்பிட்டு போறேன் சாமி. முடியல. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஊருக்கு போறேன். ஊருக்கு போலாம் இருங்க. இல்லை என் பிள்ளைய கூப்பிட்டு போறேன். நீங்க உங்க பிள்ளைய கூப்பிட்டு போறீங்களா? ஆமா. நீ அவ்வளோ போறியா? என் கூட இருக்கியா? இந்த நாய் தான் சொன்னிச்சு அம்மா அடிச்சு விட்டா, தாத்தா அடிச்சு பேரும் பிடிங்கி விட்டாருன்னு. வலிக்கும் வலிக்கும். எங்கெல்லாம் வலிக்குது? கைய வச்சீங்க பாத்துக்கோங்க. முடியாது முடியாது. வாங்க மணி 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 பொண்ணு எடுத்தா குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துக்கணும். சரி இந்த நாய் அடிச்சுட்டாரு வந்து கேளுங்க அன்னைச்சு. இப்ப இந்த நாய் தாத்தா அடிச்சுட்டாங்கிறான். இந்த தாத்தா அடிச்சாரு மயிரை பிடுங்கினாரு. வந்தா அவன் அவர் உனக்கு மிதிப்பாரு. செல்லு கட்டா வதக்கு வதக்குன்னு. ஏண்டா எங்கப்பாவே அடிச்சு நெஞ்சு வலி வந்துருச்சு. நீ மட்டும் உங்க அப்பாட்ட போகணுமா? பேசாம வாங்கடா. உனக்கு உங்க அப்பா வேணுமா? உங்களுக்குலாம் உங்க அப்பா வேணும். நான் மட்டும் எங்க அப்பாவை அடி வாங்க விடணுமா? சரிங்க பொறுமையாக போங்க. அனுசரிச்சு போங்க. எதுவும் கோவத்தில் அப்பா பேசிட்டேன். அனுசரிச்சு போங்க. கண்ணுட்டு போடாங்கன்னா படிக்கணும். ஏதோ அப்பா கோவத்தில் பேசிட்டேன். வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போயிருக்கா அந்த ரெண்டு போடாதீங்க. நீங்கள் பத்திரமா போங்கப்பா. சரிப்பா சார். ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க. சரி சரி. பொறுமையாக பொண்ணாக இங்கே சண்டை போடக்கூடாது. சரிப்பா. இந்தாங்கப்பா பஸ்ஸு காசு வச்சுக்கோங்க. பார்த்து போங்கப்பா. மழை தண்ணி நேரமா இருக்கு. சரி பார்த்து நாங்களும் பார்த்து போயிட்டு வர வீட்டுக்கு. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ரைட் ரைட் ரைட். தாத்தாக்கு பாய் சொல்லுங்க. சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஊருக்கு போயிட்டு வரேன். சரிப்பா சரிப்பா.
போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். வாடா, இன்னைக்கு இருக்கு உங்க அப்பனுக்கு, வாடா. போனீங்க தப்புன்னு திரும்பி வரீங்கன்னா உங்க அப்பா பின்னாடி வந்துட்டு இருக்காரா? உங்களுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்து சீர் சனத்தி எல்லாம் போட்டு நீங்க கஞ்சி ஊத்தம்னா வயசான ஆள் போய் கஞ்சி ஊத்துவாரா? இங்கதான் இருப்போம். பஸ்ஸுக்கு காசு இல்லையா? பஸ்ஸுக்கு என்ன காசு? எங்ககிட்ட காசு இருக்கா? ஏன் அப்படிலாம் கிடையாது. அது சரி. என்னடா உங்க தாத்தா அடிச்சு விட்டாரு புடிங்கிட்டாருன்னு சொன்னா குடும்பமே வந்து என்ன ஏமாந்துட்டு சண்டைக்கு வரீங்க? நீ தான் போன் பண்ணிட்டு வந்து கேட்டுட்டு இருந்த. சரி உங்க தாத்தா எங்க வாசல் நிக்கிறாரா? எங்க போயிட்டாரா? ஆமா. அடிப்பீங்க, கழுத்து பிடிச்சு தள்ளுவீங்க, நெஞ்சொலி வந்து பொட்டுன்னு ஏதாவது ஒண்ணுன்னா யார் பாக்குறது? ஆம்பளை பிள்ளையா இருக்கு, நாங்க பொம்பளை பிள்ளைய என்ன செய்வோம்? நான் செஞ்ச தப்புதான். இங்க போய் கூட்டு வாங்க. வாசல்ல எங்க இருக்காரு? அவரே வாசல்ல இருக்காரு. அவர் பஸ் ஏற போயிட்டாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. போய் கூட்டு வரணும். வேமலையும் தப்பு இருக்கு. பாவம். படுங்க, நாளைக்கு போய்க்கலாம் பஸ்ஸுக்கு. சண்டை கிண்டு போடக்கூடாது. சண்டை எல்லாம் போ. வாங்க வந்து படுங்க பாவத்தை. பொறுமையாக இருங்க. சண்டை கிட்ட போனாங்க. படிக்க விடுங்க. சரி சரி சரி. பொறுமையாக இருங்க. அனுசரிச்சு போங்க. சரி 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 போங்க. வாங்க மன்னிச்சுங்க. உங்க கால் நினைச்சவே உங்களுக்கு முடியல. நான் உங்களுக்கு புரியல செஞ்சா கீழே வந்துட்டீங்க. கடைசியா கொலை பலி என் மேல விழுந்துரும் போல. போங்க. சரி சரி நீங்க படுங்க. சண்டைக்கு போடுங்க. சரி நீங்க படுத்து தூங்குங்க. நீங்க உங்களுக்கு வயசு 75 வயசா நீங்க போன் நோண்டிட்டு இருக்கீங்க. சின்ன பையனுக்கு 7 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? சொன்னா பொண்ணு சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்க. ஒன்னால்தான் அதுவும் காரணம். சரி நீ நல்லா படிக்கணும்மா. நீனும் பிள்ளைய பாத்துக்கணும். போன நோண்டிட்டு இருக்காத. குடும்பம் வீணா போயிடும். நானும் போன வச்சு சின்ன போன் வாங்கணும். மாமா உடம்பு பார்த்துங்கம்மா. அவங்களை சும்மா இப்படிதான் செஞ்சா கேட்க மயக்க மாட்டோம். இந்த மாதிரி நடிச்சிட்டீங்க. முடியல. என்ன மாதிரி மன்னிச்சு தப்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபோன் வந்து எல்லாருமே அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறணும், ஒரு படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறணும், ஒரு பொழுதுபோக்குக்கு பார்க்கலாமே தவிர எந்நேரமும் இந்த ஃபோனே கதின்னு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி நாங்கள் சொன்னோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் என் வீட்டுக்காரு, எங்கள் அப்பா, 2 பசங்க, என் பேர் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றிங்க.